நடிகர் பிரசாந்த் அஜித் விஜய் வரிசையில் இருந்திருக்க வேண்டிய ஒரு முன்னணி ஹீரோ நாயகன். காலமும் சொல்லலும் யார் எங்கே தள்ளும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எங்கே இருக்கார் என்று கூட தெரியாத அளவுக்கு மாறியிருந்தார் பிரசாந்த். திரைவாழ்வில் தோல்வி, திருமண வாழ்வில் ஏமாற்றம், உடல் பருமன் அப்படின்னு பிரசாந்த் அவர்களுக்கு ரொம்ப அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வர படங்கள்லாம் கிடைக்கணுங்க. ஸோ பட விழாக்களில் கூட பிரசாந்தை பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. மகனுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க ஒரு துணியா உற்ற உறவாய் நின்றவர் தான் அவங்களுடைய அப்பா தியாகராஜன். அந்தாதுன் படத்தின் ரீமேக் ரைட்ஸை வாங்கிய தியாகராஜன் அவர்கள் பிரசாந்த் அதில் நடிக்க வச்சாங்க. ஜோதிகாவை வச்சு பொன்மகள் வந்தால் படத்தை இயக்கிய பெட்ரிக் தான் இந்த படத்தை இயக்குவதாக இருந்துச்சு. பிரசாந்துக்கும் அவருக்கும் ஆனால் ஒத்து போகல. அடுத்து இன்னொரு இயக்குனர் மாறினாங்க. அவரும் செட் ஆகல. ஒரு கட்டத்தில் மகனுடைய மனம் அறிந்து தானே இயக்குனராக முடிவெடுத்தார் தியாகராஜன். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 3 வருஷம் அந்தகன் படத்தை அணுவா செதுக்கினாங்க. அந்தகன் ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க நியூஸ். ஆனால் பிரசாந்த் அவர்களை மறுபடியும் மக்கள் முன்னால் நிறுத்தி தள்ளாத உடல்நிலையிலையும் தியாகராஜன் அவர்கள் ஒவ்வொரு ஊராக போய் உற்சாகமாக பேசினாரு. என் மகனுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, இனி அவன் ஓடிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாரு. அந்தகன் படம் இப்போ மரியாதையான வெற்றியை பெற்றிருக்கு. ப்ளூ செடி மாறினை புகழ்ந்து தள்ளியிருக்காருன அளவுக்கு பிரசாந்த் அவர்களுடைய நடிப்பு பேர் வாங்கியிருக்குன்னா பாருங்களேன். அத்தனை பேர் கைவிட்ட நிலையிலும் அப்பா என்கிற உறவு பிரசாந்தை மறுபடியும் முன்னணி ஹீரோவாக உருவாக்கியிருக்கார். மகனை மறுபடியும் ஒரு வெற்றியாளனாக பெற்றெடுத்து இருக்கிறார் தியாகராஜன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது இதுதானோ என்னவோ. அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அவர்கள் நடித்த திருடா படம் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எடிட்டிங், இசை, நடிப்பு அப்படின்னு என்னெல்லாம் சினிமாவில் இருக்கோ அத்தனையும் சரியாக அமைஞ்ச படங்களில் இதுவும் ஒன்றுனே சொல்லலாம். எந்த சொதப்பலும் இல்லாமல் காமெடி, லவ், ஆக்ஷன் எல்லாத்துலேயும் டாப் நாச் மூவி. அதாவது குறிப்பாக லவ் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் ரஹ்மான் பின்னி இருப்பார்ல, பிஜிஎம்க்கெலாம் கேட்கவே வேணாம், தெரிக்க விடும். அந்த காலத்து டெக்னாலஜி வச்சு படத்தில் பாதி ஃபைட் ட்ரெயின் தான். லாரி, கார், குதிரை, வண்டின்னு ரன்னிங்லேயே எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். மேலும் பிரசாந்த் அவர்கள் இந்த தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தில் இணைந்து நடிச்சிருக்காரு. அதில் ஒரு பாடலுக்கு அதில் விசிட்டில் போடு சாங் பாடலுக்கு நடனமானவர். எல்லாரோட பார்வையும் விஜய் பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை விட பிரசாந்த் மேலே இன்னும் கவனம் இருந்தது.